நேத்தே பாண்டி கிட்ட சொல்லி கர்ணா கிட்ட பேச சொல்லி சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வைக்கலாம். சட்டியை அடுப்பில் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார். நல்லா பொரியட்டும். பொரியட்டும் நல்லா. சந்தோஷமான விஷயம் சொல்ல வந்தா இப்படி கண்ட்ரோல் இல்லாம குடிக்கிற அளவுக்கு என்ன நடக்குது? ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா. மாப்பிள்ள அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. எல்லாமே நம்மளே சரி பண்ணிக்கலாம். நீ எதுக்கும் கவலைப்படாத. செல்வி இப்பதான் ஒரு விஷயம் சொல்லுது. ஆமாப்பா சிஸ்டத்தை பேசும்போது உங்க மனசு சேர்த்துதான் சொல்லிட்டாங்களா? அதுக்கு ஒரு காரியம் அண்ணனுங்களை மட்டும் விட்டு வந்துட்டேன்னா உன வேற ஊருக்கு கூடி போய் 4 வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக நறுக்கி போட்டுக்கலாம். தக்காளி, ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம். வெட்டி விட்டுக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு, ஒரு 3 கத்திரிக்காய், நல்லா பெரிய பெரிய காய் 3 கத்திரிக்காய், கொஞ்சம் கல் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு கரண்டி போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஒரு செம்பு கிண்டி விட்டுக்குருவோம். குக்கர் மூடி வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வரட்டும். சரி, நல்ல நேரம் ஆரம்பிச்சிட்டு ஒவ்வொருத்தரும் நல்லது வச்சிடலாம். அக்கா இதுதான் வயசுல பெரியவங்க, நீங்களே ஆரம்பிச்சுக்கோங்க. சரி.
இல்லை வேகட்டும் ஆஃப் பண்ணி வேகட்டும் உண்டாக நீங்க ஓட்டுறா வந்து வைங்க வாங்க வைங்க. இன்னும் நீங்க நல்லா வைங்க. இது பிடிங்க. இப்போ வாங்க 4 விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிடலாம். தட்டி அடுப்பில் வைப்போம். தண்ணியை எடுத்துக்கலாம். நான் பேசிட்டு செஞ்சு அதெல்லாம் நடக்கும்னு தோணல. இட்லிக்கு என்னாச்சு? எப்படி நடக்காதுன்னு சொல்ற? கத்திரிக்காய் அவங்க அண்ணன் நேரத்தையா வந்து நெல் வாங்கிட்டாராம். இப்போ கடைஞ்சிக்கிடுவோம். மத்து இருந்தால் அந்த அப்படி வச்சு கடைஞ்சிட்டாங்க. கடைஞ்சிக்கிடலாம். என்னாச்சு? பேசலாமா? அவர் என்ன சொல்றாரா? அவங்க அண்ணனை விட்டுட்டு வரதுக்கு அவருக்கு சம்மதமா? இது வந்து இன்னும் கர்நாடகா பேசலையா? நல்லா கடைஞ்சிக்குவோம். இன்னைக்கு நாலடி எடுக்கணும். நல்லா கடைஞ்சிக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இந்த இருத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த இருத்து வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணியை சட்டியில் ஊற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கோ. கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா பொரிட்டு ஃப்ரெண்ட்ஸ்.
2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா கிண்டிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இங்கே இருக்குமா? கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாத்தா 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 இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சூப்பராக மணக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா நல்லா உங்க வீட்லயே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய். அன்னைக்கு ஊர்ல இப்போ வாங்க 4 விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிடலாம். கட்டி அடுப்பில் வைக்கணும். தண்ணியை எடுத்துக்கலாம். இட்லிக்கு கத்திரிக்காய் இப்போ கடைஞ்சிக்கிடுவோம். மத்து இருந்தால் அந்த அப்படி வச்சு கடைஞ்சிட்டாங்க. கடைஞ்சிக்கிடலாம். அவர் என்ன சொல்றாரா? அவங்க அண்ணனை விட்டுட்டு வரதுக்கு அவருக்கு சம்மதமா? இது இன்னும் கர்நாடகா பேசணும். தாத்தா கட்டி
தாத்தா பாட்டி இப்போ நல்லா கடைஞ்சிக்குவோம். அதெல்லாம் கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாலடி எடுக்கணும். நல்லா கடைஞ்சிக்கிட்டோம். நல்லா கலந்து விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த மஞ்சள் இந்த இருத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த இருத்து வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி அடுப்பில் வச்சு விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணியை சட்டியில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கோ கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா பொரிக்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இங்கே இருக்குமா? கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தாத்தா 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 இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சூப்பராக மணக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா நல்லா உங்க வீட்லயே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை. அன்னைக்கு ஊர்ல இப்போ வாங்க 4 விசில் வந்துருச்சு. குக்கரை இறக்கிடலாம். சட்டி அடுப்பில் வைக்கணும்.
தண்ணியை எடுத்துக்கலாம். பாண்டி கர்மாக்கிட்ட பேசியிருக்கான். நான் பேசிட்டு செஞ்சு ஆனால் அதெல்லாம் நடக்கும்னு தோணல. இட்லிக்கு என்னாச்சு? எப்படி நடக்காதுன்னு சொல்ற? கத்திரிக்காய் அவங்க அண்ணன் நேரத்தை அவங்க டைவர்ஸ் வாங்கிட்டாராம். இப்போ கடைஞ்சிக்கிடுவோம். என்ன சூப்பர்ஸா? மத்து இருந்தால் அந்த அப்படி வச்சு கடைஞ்சிட்டாங்க. கடைஞ்சிக்கிடலாம். பாண்டி என்னாச்சு? பேசலாமா? அவர் என்ன சொல்றாரா? அவங்க அண்ணனை விட்டுட்டு வரதுக்கு அவருக்கு சம்மதமா? இது வந்து இன்னும் கர்மாக்கிட்ட பேசலையா? தாத்தா கட்டி தாத்தா கட்டி இப்போ நல்லா கடைஞ்சிக்கிடுவோம். அதெல்லாம் கலந்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி இன்னைக்கு நான் ஆல்ரெடி எடுக்கிறேன். நல்லா கடைஞ்சிக்கிட்டோம். நல்லா கலந்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா இப்போ இந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த இந்த மஞ்சள் இருத்து வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த இருட்டு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி அடுப்பில் வச்சுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தண்ணியை சட்டியில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா பொரியட்டும். கொஞ்சம் நல்லா பொரிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் இன்னும் வெங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்குவோம். நல்லா சுட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் இங்கே இருக்குமா? கொஞ்சம் நல்லா வதங்கிட்டோம். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார். இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். தாளிச்சதை இதில் ஊற்றிக்கிடலாம். இப்போ கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.
தாத்தா 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 இட்லிக்கு கத்திரிக்காய் சாம்பார் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க சாப்பிடலாம். இட்லி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது, சூப்பராக மணக்குது. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். நல்லா நல்லா உங்க வீட்லயே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.